ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வியூவர்ஸ் வணக்கம். இஞ்சியுடன் பால் சேர்த்து குடித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நுரையீரல் சுத்தமாகும். அதோட சளியை ஒழிச்சு கட்டிடுங்க. வாய்வு தொல்லை என்பதே வரவே வராது. தேவையில்லாத கொழுப்பு பொருட்களை கரைச்சிடும். தொப்பை வயிற்றுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தொப்பையை ஈஸியாக குறைச்சிடலாம். அதிகப்படியான எடை இருந்துச்சுன்னா, அதாவது உடல் எடை இருந்துச்சுன்னா அவங்களும் உடல் எடை குறைஞ்சிரும். ஒல்லியா ஆகணும்னு நினைக்கிறவங்க பாலில் இஞ்சி சேர்த்து குடிக்கலாம். அதோட இரத்த குழாய்களில் அடைப்பு எதுனாலும் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கிடுங்க. அதனால மாரடைப்பை தடுக்கும் சக்தி இதுக்கு இருக்கு. முக்கியமாக பெண்களுக்கு சினப்பையில் வரக்கூடிய புற்றுநோய்களை கட்டிகளை நீக்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு சக்தியான ஒரு மருந்துன்னு கூட இதை சொல்லலாம். இதை தினமும் இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். இது எப்படி குடிக்கணும்னா, பாலை நல்லா காய வச்சுக்கோங்க. அந்த பாலை காய வச்சதுக்கப்புறம் அதோட இஞ்சியை தோலை சீச்சிட்டு நச்சு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதாவது சூடான பாட்டில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமோ ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அந்த பாலை நீங்கள் குடிச்சிருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். சில பேர் டீயோட இஞ்சி போட்டு குடிப்பாங்க. பட் பாலில் கலந்து கொடுங்க. பாலில் கலந்து குடித்தா இதில் நான் சொன்ன நன்மைகள் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக பெறலாம். உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கூட. அதாவது இஞ்சியை நீங்கள் அப்புறம் ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷம் சூடான பாலில் போட்டால் அதோட சாயம் எல்லாம் இறங்கிடும். அது இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சியை எடுத்துகிட்டு அந்த பாலை நீங்கள் குடிச்சிடலாம். செஞ்சு பாருங்க, நல்ல வாசனை மனமாகவும் இருக்கும். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. அதாவது காய்ச்சின பால் பச்சை பால் கிடையாது. பாலை காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சு அதில் இஞ்சியை நச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஆரோக்கியம் தரத்துக்கான ஒரு சிறந்த டிப்ஸ். இது செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.